Hello friends, welcome back to my channel chemistry tutorial. So today in this video we are going to learn the vibrational modes calculation and the IR and Raman activity calculation of POCl3 molecule using group theory. So previously I have explained for water molecule and the basic steps of how to find the vibrational modes and also how to find whether it is IR and Raman active. I have explained clearly in the previous videos. You can check it and the links are given in the description box. So many people are watching without subscribing. So if you are really benefited from my videos, please subscribe to my channel and keep supporting me. A single click you do is a great inspiration for me to do more and more videos which are very useful for you. So please keep supporting me and please subscribe to my channel before watching the video. So let's get started. So இன்னைக்கு நம்ம வீடியோல POCl3 molecule பத்தி லேர்ன் பண்ண போறோம். So second example. So இதான் POCl3 molecule ஓட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். So இது வந்து tetrahedral structure. One group பாத்தீங்கன்னா C3V point group. So இது வந்து அதோட character table. So next வந்து நம்ம இதனோட vibrational modes calculate பண்ண ஒரு formula நம்ம learn பண்ணியிருக்கோம் இல்லையா. So 3n minus 6 அப்படிங்கிற ஒரு formula. So n வந்து number of atoms in the molecule. So இங்கே POCl3 molecule இவ்வளோ atoms இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். So பாருங்க 1, 2, 3, 4, 5 இருக்கு. So அந்த 3 into 5 minus 6 நமக்கு வந்து 9 வந்து கிடைக்குது. So 9 modes of vibration நம்மளுக்கு இருக்கணும் இங்கே. ஸோ நம்ம வந்து 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வைப்ரேஷனல் மோட்ஸ் கால்குலேட் பண்ணி IR and Raman activity பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் C3V பாயிண்ட் குரூப்புக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை எழுதிக்கிட்டு ஸோ ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மூணு ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மூணு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 ஆரோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 15 ஆரோஸ் வந்து 15 வெக்டர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 பேசிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஆட்டம் ஷிஃப்டட் டூரிங் சிமெட்ரிக் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் நத்திங், எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது. பட் ஒரு ஆட்டம் ஷிஃப்ட் ஆகலை அப்படியே இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனுக்கு. ஸோ இதை பேஸாக வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனாக கேரி அவுட் பண்ணி அதை வந்து ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ C3U பாயிண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ E அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம 1 0 0 0 1 0 0 0 1 ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதோட கேரக்டர் பார்த்திங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி எழுதுறது அதோட கேரக்டர். ஸோ 1 + 1 + 1 3. ஸோ ஐடென்டிட்டிக்கு வந்து 3 கேரக்டர். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஐடென்டிட்டிக்கு வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி C3க்கு பார்த்தோம் அப்படின்னா 0 0 0. ஸோ ஆட் பண்ணும்போது 0 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க C3 2லையுமே வந்து 0 0 0 0 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சிக்மா பார்க்கும்போது நம்ம சிக்மா வந்து பார்க்கும்போது சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3ன்னு 3 பிளேன்ஸ் இருக்குது. ஸோ மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் தான். அந்த 1 வந்து ஃபஸ்ட்டு காலம் இல்லை இருக்கும் சிக்மா 1ல், அப்புறமா செகண்ட் காலமில், அப்புறமா தேர்ட் காலமில் இருக்குது. இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1 + 0 + 0 1. ஸோ நெக்ஸ்ட்லேயுமே வந்து 0 + 1 + 0 1 தான். அதே மாதிரி அங்கேயும் 1 தான் வருது. ஸோ சிக்மாவுக்கு வந்து 1 தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கேரக்டர்ஸ். ஸோ பொதுவாக ஒரு ஆப்ரேஷனோட கேரக்டர் C3 அண்ட் சிக்மாவோட கேரக்டர் இதுதான். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம C3 பாயிண்ட் குரூப்பில் வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம POCl3க்கு ஒரு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து POCl3 மாலிகுலில் C3யை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ C3 ஆக்சிஸ் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் வழியாக வந்து பாஸ் ஆகுது. ஸோ பெர்பெண்டிகுலராக வந்து பாஸ் ஆகுது. மேலேருந்து பாஸ் பண்ணும்போது நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய P and O வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அன்ஷிஃப்டடாக அந்த P and O இருக்கும். பாக்கி மூணுமே வந்து இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கிடைக்கும் C3 பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்மா ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ சிக்மா V பண்ணும்போது ஒரு குளோரின் அண்ட்
ஒரு ஃபாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன், அந்த ஃபாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஒரு குளோரின் வழியாக ஒரு பிளேன் பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு குளோரின் அண்ட் ஃபாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன் வழியாக இன்னொரு பிளேன் பாஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு குளோரின் அண்ட் PO இது வழியாக இன்னொரு சிக்மா வி. ஸோ சிக்மா வி டேஷ், சிக்மா வி டபுள் டேஷ் அண்ட் ட்ரிபிள் டேஷ் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு 3 பிளேன் வந்து கிடைக்கிது. ஸோ 3 பிளேன்லேயும் ஒவ்வொரு பிளேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குது? 3 இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி பண்ணும்போது எப்போவுமே வந்து எல்லா ஆட்டம்ஸுமே அன்சேஞ்ச்டு தானே, அன்ஷிஃப்டட் தான். ஸோ இங்கே வந்து அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் வந்து 5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரக்டர் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டிக்கு வந்து நமக்கு தெரியும் 3 அப்படிங்கிறது கேரக்டர் அண்ட் நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் 5 அப்படிங்கிறதுனால 15. நெக்ஸ்ட் வந்து C3க்கு வந்து நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு அந்த C3 வந்து 0 தான். ஸோ 0. ஸோ C3 2க்கு பார்த்தோன்னா அதே மாதிரி அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ அதுவுமே 0. சிக்மாவுக்குமே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 3 அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் இருக்கும். பட் சிக்மா விக்கு வந்து கேரக்டர் 1. ஸோ 3 into 1 நமக்கு வந்து கேரக்டர் ஆஃப் த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் 3 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடென்டிட்டிக்கு அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா கேரக்டர் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தான் கொடுத்துருக்கோம். ஸோ C3 அண்ட் சிக்மா வி வந்து நம்ம 2C3 அண்ட் 3 சிக்மா வின்னு காமனாக கொடுத்துட்டோம். ஏன்னா சேம் வேல்யூஸ் தானே இருக்குது இல்லையா, அதனால நம்ம வந்து காமனாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் அந்த 5 and 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 15, 2 into 0, 0, 3 into 1, 3. ஸோ ஃபைனலி நமக்கு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் POCl3 வந்து நமக்கு கிடைக்கிது கீழே as 15, 0 and 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இந்த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் நம்ம இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனாக வந்து மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து என்னென்னா decomposition of the reducible represent into irreducible representation. So அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் irreducible representation is equal to 1/h into sigma n into character of the reducible representation into character of the irreducible representation. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனும் பண்ணி அதோட சம்மை நம்ம எடுத்து இதில் வந்து நம்பர் ஆஃப் IRR வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் N அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எ பர்டிகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஐடென்டிட்டிக்கு இங்கே வந்து 1 தான். C3 வந்து இங்கே 2 இருக்குது அப்படிங்கிறனால 2 வரும். சிக்மா விக்கு வந்து 3 வரும் நம்மளுக்கு இந்த கேஸில். ஸோ கேரக்டர் டேபிளில் ஒவ்வொரு ரோமே வந்து ஒவ்வொரு irreducible representation. ஸோ A1, A2, இது எல்லாமே irreducible representation. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் A1 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்டர் வந்து நமக்கு இங்கே வந்து 6 இருக்குது. ஸோ 3 + 2 + 1, ஸோ 6 இருக்குது. ஸோ 1/6 into சிக்மா அடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் n பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டிக்கு வந்து 1 தான் வருது. ஸோ ஐடென்டிட்டியில் ஒரு இது தான் இருக்குது, அந்த கிளாஸில் 1 தான் இருக்குது. ஸோ 1. ஸோ 1 into character of the reducible representation 15, 03 இல்லை ஐடென்டிட்டி 15. நெக்ஸ்ட்டு வந்து irreducible representationக்கு பார்க்கணும். ஸோ ஐடென்டிட்டியில் A1ல் 1 இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் n வந்து C3க்கு வந்து 2C3 இருக்குது. ஸோ 2 into இங்கே ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனில் 0 இருக்குது. ஸோ 0 into irreducible ரெப்ரசன்டேஷனில் 1 இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் சிக்மாவுக்கு வந்து 3 இருக்குது. ஸோ 3 சிக்மா வி. ஸோ 3 into ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே 3 இருக்குது சிக்மா வியில். ஸோ 3 into IRRல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 இருக்குது. ஸோ into 1. ஸோ இவ்வளோ ஆட் பண்ணும்போது ஸோ ஃபைனலி நமக்கு 4 கிடைக்கிது. ஸோ நம்பர் ஆஃப் A1 அப்படிங்கிற irreducible representation வந்து 4 கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து A2 and Eக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து reducible representation பார்த்தோம் அப்படின்னா 4A1 + A2 + 5E அப்படிங்கிற ஒரு irreducible representation நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த irreducible representationஸை வந்து நம்ம சிமெட்ரி ஸ்பீஷஸோட பேசிஸில் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம், அதாவது செப்பரேட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் மோஷன்ஸ், அதாவது மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷன் டுகெதர் நமக்கு வந்து 4A1 + A2 + 5E அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனல் கண்டுபிடிக்கணும். ஸோ டிரான்ஸ்லேஷனலுக்கு XYZ கேரக்டர் டேபிளில் இருக்கணும். ஸோ ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
RX, RY, RZ அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொட்டேஷனல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். பாக்கி வந்து வைப்ரேஷனை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷனல் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இ அப்படிங்கிற இரடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் இருக்கிறனால இ வந்து டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு இ வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ பார்க்கணும் இ அப்படிங்கிறது வந்து 2 டைமென்ஷனல் கேஸ். ஸோ 2 டைமென்ஷன் சொல்லும்போது எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீஜெனரேட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆர்எக்ஸ் அண்ட் ஆர்ஒய் ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம காமனாக 1 அப்படின்னு எடுக்கணும். ஸோ 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறனால நம்ம 1 எடுக்கிறோம். அங்கே ஏ அண்ட் பி வந்து நமக்கு வந்து 1 டைமென்ஷனல் தான். ஸோ அங்கே இசட் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். பட் இங்கே வந்து எக்ஸ் ஒய்ன்னு காமனாக ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கும். ஸோ அதுதான் வந்து 2 டைமென்ஷனல். ஸோ அதை வந்து நம்ம கவனமாக கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு A1ல் வந்து இசட் இருக்குது இல்லையா? ஸோ A1 வந்து நமக்கு ஒரு A1 வந்து டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. ஸோ நம்ம அதே வந்து எழுதிடலாம். ஸோ ஒரு A1 அண்ட் ஒரு இ நமக்கு டிரான்ஸ்லேஷனல். ரொட்டேஷன் பார்க்கலாம் இப்போது. ஸோ ரொட்டேஷன் RZ வந்து A2ல் இருக்குது. ஸோ ஒரு RZ அண்ட் RX அண்ட் RY வந்து இயில் இருக்குது. ஸோ RZ வந்து A2, ஸோ ஒரு A2, RX RY டுகெதராக இருக்குது. ஸோ ஒரு இ வந்து நமக்கு ரொட்டேஷ்னல் மோஷனில் இருக்குது. ஸோ இங்கே எழுதும்போது ஒரு A2 அண்ட் ஒரு இ வந்து நம்ம எழுதுவோம் ரொட்டேஷனுக்கு. ஸோ இதில் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வைப்ரேஷனல் மோட்ஸ் கிடச்சிரும். ஸோ 3A1 ப்ளஸ் 3E வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வைப்ரேஷனல் மோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3n - 6 வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 × 5 - 6 நமக்கு வந்து 15 - 6 9 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ 3A1 அப்படின்னு சொல்லும்போது 3 × 1 டைமென்ஷனல் ப்ளஸ் 3 × 2 டைமென்ஷனல். அதாவது இ வந்து 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறதால நம்ம வந்து அதை 2 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 + 6 நமக்கு கிடைக்குது. ஸோ 9 வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ண மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து கரெக்டாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இருந்து ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த 9 மோட்ஸுக்கும். அதாவது எந்தெந்த மோட்ஸ் வந்து ஐஆர் ஆக்டிவாக இருக்குது, எந்தெந்த மோட்ஸ் வந்து ராமன் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம் 3A1 + 3E. ஸோ ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஐஆர் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சு அப்படின்னா கேரக்டர் டேபிளில் அது ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். அண்ட் லீனியர் காம்பினேஷன்ஸ் லைக் x² + y², அதாவது சிம்பிளாக XYZ ஆர்பிட்டல்ஸோட ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா ராமன் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த மோட்ஸில் எதெல்லாம் ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவ்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து A1க்கு பார்த்துடலாம். ஸோ A1ல் வந்து இசட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஐஆர் ஆக்டிவ். ஸோ 3A1 ஐஆர் ஆக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஈயில் வந்து நமக்கு வந்து எக்ஸ் அண்டு ஒய் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஐஆர் ஆக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராமன் ஆக்டிவிட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ராமன் ஆக்டிவிட்டிக்கு லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கணும்ல, இந்த x² + y² மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு A1ல் வந்து பார்த்தீங்கன்னா x² + y², z² அப்படின்ட்டு நமக்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ A1 வந்து ராமன் ஆக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இ செக் பண்ணிடலாம். ஸோ இயில் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் இருக்குது x² - y² அண்ட் xy ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி திருப்பி xz yz அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஸோ இமே வந்து ராமன் ஆக்டிவ். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து ஆல் தி modes of vibrations are IR and Raman active. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 9 modes of vibrations இருக்குது. ஸோ 3A1 1 dimensional and 3 × 2 6. ஸோ 3 2 dimensionals. ஸோ இந்த எல்லா மோட்ஸுமே வந்து both IR and Raman active. Modes calculation and IR and Raman activity for POCl3 is studied using group theory. So thank you so much friends for watching my video. So if you find this video really helpful, please like the video, share to all your friends, let them also be benefited, and please subscribe to my channel and press the bell icon to get the notifications whenever I upload a new video. So see you all in the next video. Until then, thank you. Bye bye.